அன்பர்களே, இன்று விடத்தகுளம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு செல்கிறோம். இந்த கோவில் அருப்புக்கோட்டையிலிருந்து நரிக்குடி செல்லும் சாலையில் விடத்தகுளம் விலக்கிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த ஊர் குளக்கரையில் விடத்தலை மரங்கள் பரவலாக வளர்ந்தமையினால் ஊரின் பெயர் விடத்தகுளம் என பெற்றது. முற்காலத்தில் இந்த ஊர் விவசாய பெருமக்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பாலை செம்பில் சுமந்து சென்று நடந்து சென்று அபிஷேகம் செய்வது வழக்கம். ஒரு கட்டத்தில் கண்மாய்க்கரையில் குறிப்பிட்ட இடத்தில் கால் இடறி பால் சிதறி கொட்டிவிடும். இவ்வாறு பல முறை நடந்தது. ஒரு விவசாயியின் கனவில் ஈசன் தோன்றி, கவலை வேண்டாம், இனி வரும் காலங்களில் மதுரை செல்ல வேண்டாம், பால் சிதறிய இடத்தில் உள்ள விடத்தலை மரத்தடியில் சுவயம்புவாய் எழுந்தருளி உள்ளேன், அங்கேயே ஆலயம் கட்டி வழிபடுங்கள் என கூறி மறைந்தார். மறுநாள் ஊர் மக்களோடு பால் சிதறிய விடத்தலை மரத்தின் அடியில் தோண்டி பார்க்க அங்கு சுயம்புலிங்கம் பொன்மயமாக ஜொலித்தது. உடனே பாண்டிய மன்னரிடம் கூறிட அவரும் பாண்டிய நாட்டு கலைப்பாணியில் கற்றளியாக ஒரு ஆலயம் எழுப்பினார். அதுவே இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில். ஊரின் வடபுறம் கிழக்கு நோக்கி கோவில் அமைந்துள்ளது. மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என்னும் அமைப்பில் உள்ளது. 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பெற்ற கோவில் இது. மகாமண்டபம் எதிரே பலிபீடம், நந்தி பீடம் உள்ளது. அர்த்த மண்டபத்தில் மீனாட்சி அம்மன் சன்னதி உள்ளது. மகாமண்டபம் சிதிலமடைந்ததால் இந்த ஏற்பாடு. கருவறை வாயிலில் அனுக்கை விநாயகர் உள்ளார். கருவறையில் லிங்க திருமேனியராய் சுந்தரேஸ்வரர் எழுந்தருள்ளார். இவரை வழிபட்டால் நல்ல மழை பெய்து விவசாயம் செழித்திடுமாம், லாபம் கிட்டிடுமாம். மேலும் மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபட்ட பலனும் கிட்டிடும். கோட்டத்தில் சண்டிகேஸ்வரர் உள்ளார். மூலவர் விமானம் நாகர வடிவிலே அமைந்துள்ளது. அர்த்த மண்டபத்தில் அருளும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் வலக்கையில் நீலோத்பல மலர் ஏந்தியும் இடக்கையை தொங்கவிட்டபடியும் திருக்காட்சி தருகிறார். சுவாமி சன்னதி வலப்பக்கம், அம்பாளுக்கு தனி சன்னதி அமைக்கப்பெற்று 9/3/25 அம்பாள் பிரதிஷ்டை செய்ய பெற்றது. பிரதோஷ நந்தியும் பிரதிஷ்டை செய்ய பெற்றுள்ளது. இந்த கோவில் ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானம் நிர்வாகத்தில் உள்ளது. தினமும் ஒரு கால பூஜை நடைபெறுகிறது. செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் விசேஷ அபிஷேக ஆராதனை நடைபெறும். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருக்கல்யாணம், ஆடிப்பூரம், கார்த்திகை சோமவாரங்கள், மார்கழி வைபவங்கள், மகா சிவராத்திரி, பிரதோஷம் போன்றவை இங்கு விழா நாட்கள். நாடு செழிக்கவும் வாழ்வில் துயரங்களை நீக்கவும் இங்கே மக்கள் வேண்டி வழிபடுகிறார்கள். வேண்டியதை வேண்டியவாறு அருளும் விடத்தகுளம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.